ஒரு 17 வயசு ஒரு புள்ள பண்ற வேலையா அது? அப்படியே நமக்கே தோணுச்சு. உட்கார ஓலி என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த படத்த எவன்டா எடுத்தது? அப்படின்னு நமக்கே தோணுச்சுங்க. இதுல இன்னொரு கதைன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஃபேமிலி கஷ்டப்படுறதுக்காண்டி பேபி சிஸ்டரா ஒரு இடத்துல போயி வேலை ஒரு பராமரிக்கிற வேலையா போய் ஒரு பொண்ணு வந்து பாக்குது. அந்த பொண்ணுக்கு வயசு வந்து 17. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த பராமரிக்கிற குழந்தையோட அப்பா ஒருத்தன் இருக்கான். அந்த அப்பா அவன கரெக்ட் பண்ணி, அவன் அஜால் குஜால் பண்ணி கடைசியில பார்த்தா ஒரு 2 இடத்துக்கு லவ் ஆகி போயிருது. அடுத்தடுத்து இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹீரோயினியா அந்த இருக்கா இந்த ஹீரோயினே எதுக்குடா போட்டாங்கன்னு தெரியல. அப்படிதான் நமக்கு எதுவும் வந்துச்சு. அவன் என்ன பண்றான், இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ ஃப்ரெண்டுட்ட போய் ரெஃபர் பண்ணி, அது ரெஃபர் பண்ணி அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 4 பேரா ஆயிருதுங்க. 4 பேரா ஆகி இதே ஒரு வேலையா போயி எல்லார்கிட்டயும் இது ஒரு பேபி சிஸ்டர் பராமரிப்பாளரா போயி, எப்படி சொல்றது எல்லார் வீட்லயும் இங்க உள்ள இருக்கிற ஆம்பளைங்களோட அஜால் குஜால் பண்ணுதுங்க. அஜால் புஜால் பண்ணிட்டு அந்த காச வாங்கி ரொம்ப டெவலப் ஆயிட்டு வருதுங்க. அடுத்தடுத்து பார்த்தா, அவங்களுக்குள்ளேயே இந்த மாரி ஒரு சம்பவம் எப்படி இந்த விபச்சாரம்னு சொல்லுவோம்ல. ஆயிட்டு அதுல ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பண்ணால அந்த ஹீரோயினி. அவளுக்கு இந்த இந்த மாரி நம்ம பண்றதுக்கு எனக்கு கமிஷன் வேணும்னு சொல்றா. அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது, இதுல இந்த தொழில் நல்லா இருக்கு. இதுல வருமானம் நல்லா வருதே அப்படின்னு சொல்லிப்புட்டு, கூட இருக்கிற இன்னொருத்தி வந்து அவ ஒரு பிசினஸ் பண்ண. இந்த பிசினஸ அவ இந்த ஹீரோயினிக்கு தெரியாம. கடைசியில பார்த்தா இந்த கண்டுபிடிச்சு ஹீரோயினியே அந்த இவள கண்டுபிடிச்சு கண்டிக்கிறா. இத பார்த்த ஹீரோயினி, இது எப்படி இப்படிலாம் பண்ண போச்சா? இதுக்குள்ள மெயின்டனன்ஸே நான் தான். அப்படின்னு சொல்லிப்புட்டு அவள கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துறாளா? இல்ல அந்த அஜால் புஜால் சம்பவத்தையே நிறுத்துறாளா? இத ஒரு கதையா போட்டு வச்சிருக்கான். நான் உட்கார என்னடா கதைய எடுத்து வச்சிருக்கிய? அப்படின்னு நமக்கே தோணுச்சு காய்ஸ். என்னடா பண்ணி வச்சிருக்கிய? டேய் இந்த படத்துல நல்ல வேளைக்கு ஹெட்செட்ட போட்டு பார்த்தேன். இல்லன்னா என்னத்த சொல்றது? இந்த ரீசென்ட்டா ஒண்ணு வந்துச்சே சுகர் பேபின்னு. அதுவாச்சும் ஏதோ ஒரு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. இவ வந்து இந்த படத்துல இதே ஒரு பிசினஸா வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்டி டேய்! ஏன்டி இப்படி பண்ற? அப்படிதான் எனக்கே தோணுச்சு காய்ஸ். இந்த படத்த ஃபேமிலியோட பார்த்தா, வீட்ட விட்டு வெளில போடா நாயே! அப்படின்னு சொல்லிப்புட்டு எல்லாரும் வைவானுங்க. படத்த பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த படம் பேரு பேபி சிஸ்டர். இது வந்து 2007ல வந்திருக்கு. அப்புறம் 2015ல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த படம் எப்படின்னு தெரியல. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அத பார்த்து காரி தான் துப்பிட்டு போவீங்க. அது பண்ற ஆளுக சரி ஒரு 20 வயசு, 25 வயசுக்கு மேல இருக்குன்னு பார்த்தா, 17 வயசு புள்ள. ஒரு ஸ்கூல் புள்ள பண்ணுது. கடைசில பார்த்தா அப்பாங்காரங்க ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைப்பாய்ங்க பாருங்க. "ஏன்டி இப்படியாடி பண்ற? இந்தா இரு" அப்படின்னு சொல்லிப்புட்டு இந்த டைரக்டர் வந்து வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பான். நீங்க படத்த தயவு செய்து பார்க்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணும் கிடையாது.